குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் மக்களை பொடவூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சற்று நேரத்தில் சந்திக்க உள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். தற்போது அங்கு சூழல் என்னவாக இருக்கிறது? என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. பரந்தூரில் 2வது சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வரக்கூடிய ஏகனாபுரம் மற்றும் பரந்தூர், இடையார்குப்பம், நெல்வாய் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள், சுமார் ஒரு 13 கிராம மக்கள் இந்த விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வராங்க. இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 900 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் போராட்டம் நடத்தி வரக்கூடிய கிராம மக்களை இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்தித்து பேச இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது நம்ம இந்த காட்சியில் பார்க்கக்கூடிய பொடாவூர் என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபம், இந்த திருமண மண்டபத்தில் தான் இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. இந்த சந்திப்புக்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் மேற்கொண்டு வராங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய, அதாவது 13 கிராமங்களை சேர்ந்த மக்களும் இந்த இடத்தில் அவர்கள் வரவழைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வராங்க. கிராம மக்கள் அங்கே கூடுவதற்கான இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த கிராம மக்களை சந்தித்து பேசுவதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர் சென்னை வீட்டில் இருந்து புறப்பட்டு இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் காஞ்சிபுரம் அங்கு சிறிது நேரம் ஓய்வு எடுத்த பிறகு அங்கிருந்து சாலை மார்க்கமாக இங்கே பரந்தூர் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தனியார் திருமண மண்டபத்துக்கு வருகை தர இருக்கிறார். முன்னதாக ஏகனாபுரத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் திடலில் கிராம மக்களை சந்தித்து பேசுவதாக இருந்தது. ஆனால் அந்த இடத்துல இந்த சந்திப்பு நடத்துவதற்கு பாதுகாப்பு காரணங்களை முன்வைத்து அந்த இடத்துல சந்திப்பு நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் இது தொடர்பாக தீவிரமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. எந்த இடத்துல இந்த சந்திப்பை நடத்துவது என்பது குறித்து அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் தற்போது இந்த திருமண மண்டபத்தில் சந்திப்பு நடத்திக்கொள்ளலாம் என்று காவல்துறை அனுமதி வழங்கி இருக்கிறது. இந்த இடம் தற்போது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தனியார், அதாவது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், தமிழக வெற்றிக் கழக கட்சி சார்பில் அவர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பவுன்சர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எல்லாருமே தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் அவங்க உள்ளே அனுப்புகிறாங்க. ஊடகவியலாளர்கள் யாருமே உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. உள்ளே எந்த வீடியோ கேமரா இதெல்லாம் எதுவுமே அனுமதிக்கப்படவில்லை. ஊடகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கட்டம் வரைக்கும் தான் அவங்க செல்ல முடியும். அதற்கு மேல் அவங்க செல்ல முடியாது. கிராம மக்கள், அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த விமான நிலையம் அமைவதற்கு எதிராக போராட்டம் நடத்தி வரக்கூடிய கிராம மக்கள் ஒவ்வொரு பகுதியிலிருந்து தனியார் வேன்கள் மூலமாக அவர்கள் அழைத்து வராங்க. அதற்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றிக் கழக கட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு கிராமத்துக்கும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலிருந்து வேன்கள் அனுப்பப்பட்டு அந்த வேன்கள் மூலமாக கிராம மக்கள் ஏற்றி கொண்டு வரப்பட இருக்கிறாங்க. இந்த சந்திப்பு ஆனது சரியாக ஒரு 11 மணிக்கு மேல் தொடங்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் சென்னையிலிருந்து திரு விஜய் கிளம்பிவிட்டார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய அந்த தனியார் திருமண மண்டபத்துக்கு வருகை தந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாகவே கிராம மக்கள் முன்கூட்டியே அவர்கள் அழைத்து வரப்பட்டு இங்கே உள்ளே அமர வைக்கப்பட இருக்கிறாங்க. ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெற்ற மாநாட்டில் கூட பரந்தூரில் அமைய இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இந்த கிராம மக்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வராங்க. இந்த விமான நிலையம் அமையக்கூடாது, இந்த விமான நிலையம் அமையக்கூடிய இடத்துல நீர்நிலைகள், வேளாண் நிலங்கள் இருக்கிறது. அதே போல பல்லுயிர்கள் வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த இடம் தேர்வு செய்யப்படக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக அவருடைய போராட்டத்தை முன்னெடுத்து வராங்க. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரடியாக இந்த போராட்ட களத்துக்கு வருகை தந்து அவர்களுக்கான ஆதரவை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அந்த வரிசையில் தற்போது தமிழக வெற்றித் தலைவர் விஜயும் இணைந்திருக்கிறார். நேரில் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கிராம மக்களை சந்தித்து பேச இருக்கிறார். தற்போது விஜய் என்ன பேச இருக்கிறார் என்ற எதிர்பார்ப்பு தான் எழுந்து வருகிறது. அது அவருடைய முதல் மாநில மாநாடு ஆகட்டும், அதே போல தொடர்ச்சியாக கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழா ஆகட்டும், அதே போல அவர் முக்கியமான பிரச்சனைகளின் போது திரு விஜய் வெளியிட்டு வரக்கூடிய தொடர் அறிக்கைகளாகட்டும், அவருடைய நிலைப்பாடு என்பது அவர் தொடர்ந்து வெளிப்படுத்தி வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் முதல் முறையாக ஒரு பொது பிரச்சனைக்காக நேரடியாக மக்களை சந்திக்க வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் விஜய் என்ன பேச இருக்கிறார் என்பது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.
களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.